வணக்கம்மா கங்காம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி. ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம். திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அம்மையார்கள் உலகம்மாள், செண்பவல்லி அம்மையார், கங்கா அம்மையார், வளர்மதி அம்மையார் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் தில்லையில் அருளிய 3ஆம் திருவண்ட பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்ட்டு அதுல சொல்லப்படுகிறது. அதாவது சிவபெருமானினுடைய உண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய பெருமை, அவனுடைய வியாபக நிலை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இதையெல்லாம் வியந்து பாடியதுதான் இந்த பாடல். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 129வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாழ திஸ்ரநடை. உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும், இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு, இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு, அத்தந்திரத்தில் ஔவையும் ஒழித்தும், அத்தந்திரத்தில் ஔவையும் ஒழித்தும், முனிவர நோக்கி நனிவர கௌவி, முனிவர நோக்கி நனிவர கௌவி, ஆன் என தோன்றி அலியன பெயர்ந்து, ஆன் என தோன்றி அலியன பெயர்ந்து, வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் சேண்மையில், வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும். சென்ற சிந்தனையில் உற்றார்களெல்லாம் வருத்தம் அடையுமாறு இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த கொள்கையில் உரைப்போடு அந்த அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து கொண்டு இருக்கின்றான் என்று சிந்தித்தோம். அடுத்து மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும். வேதங்களினுடைய அந்த தன்மைகளை எல்லாம்
ஆய்வு செய்து உற்று நோக்கி அந்த வேதங்களை நன்கு படித்து ஆழமாக சிந்தித்து வருந்தினர்க்கு ஒழித்தும். அப்படி அந்த வேதங்களை நன்கு படித்து அதிலேயே உறுதியாக அவர்கள் ஆராய்ந்து வருந்தி அவற்றின் வழியிலேயே இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறன்னுட்டு அவர்கள் முயற்சி செய்து வருந்துகின்றார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது அவன் ஒழிக்கின்றான். ஏனென்றால் அன்பு வேண்டும். எந்த ஒரு முறைமை இருந்தாலும் அதில் அன்பு இல்லை என்றால் அவன் அவர்களுக்கு ஒழித்து விடுகின்றான். இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும். முதல்ல வேதம் சொல்லிட்டாங்க, அடுத்தால ஆகமம் சொல்லணும். வேதம் ஆகமம் அப்படின்னு. அப்ப தந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிவாகமம் ஆகமம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்போ அந்த ஆகமம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அதை சிவாகமம்னு நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அந்த இடத்துல ஆகமம்ங்கிறது சிவாகமம். அப்போ அந்த சிவாகமத்தின் மூலமாக அந்த இறைவனை, தந்திரம்னா நூல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆகமம் நூல். அந்த சிவா ஆகமம்ங்கிறது என்ன, இறைவனை பற்றிய நூல் தானே அது. அப்போ அந்த சிவாகமம் என்கின்ற நூலின் துணை கொண்டு இறைவனை காண்போம் என்று இருந்தவர்க்கு அந்த நூலின் வழியாகவே அவர்களுக்கு அவன் தன்னை காட்டாமல், அவ்வுபாயத்தினாலேயே தன்னை காட்டாமல் மறைத்து விடுகின்றான். இதை சிவாகமம் ஆகமம்னு ஒன்று எடுத்துக்கிடணும். ரெண்டாவது, இதை எப்படி இன்னொரு இதில் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, அந்த சிவாகமம் அல்லாத மற்ற ஆகமங்கள் அப்படின்னு எடுக்க வேண்டிய ஒரு இது என்ன. அப்போ அந்த சிவாகமம் அல்லாத மற்ற மதங்களினுடைய நூல்கள், அந்த நூல்களில் மூலமாக அந்த இறைவனை காணலாம் என்று இருக்கின்றார்கள் புறச்சமயத்தவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நூலினுடைய உபாயத்தினாலேயே தன்னை காட்டாமல் அவன் மறைத்து விடுகின்றான். அந்த நூலை படிக்கிறாங்க. இப்ப சமணம் பௌத்தம் தான் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நூல்களை, வேதங்களை, அந்த ஆகமங்களை படிக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனா முக்தி நிலைங்கிறது கிடைக்கல. அந்த கிடைத்த இன்பத்தையே அவங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் முடிந்த முடிவுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அப்படி அவர்களுக்கு தன்னை காட்டாமல் ஒழித்து விடுகின்றான் அப்படின்ட்டு இதை ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. சரி, அதுக்கப்புறம் இப்படி அடுத்தால பார்த்தீங்கன்னா, ஆண் என தோன்றி அலியென பெயர்ந்து வாழ்நுதற் பெண் என ஒழித்தும். சில ஆகம நூல்களை கொண்டவர்களுக்கு அவன் முற்றிலும் தன்னை ஒழித்து விடுகின்றான். சில ஆகம நூல்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களை மீது அவன் கோபம் கொள்ளாது முனிவு அற நோக்கி. அந்த சில ஆகமங்கள் தான் அடுத்த 2 வரி. அப்படி ஒரு உச்சமயமாக வரக்கூடிய அந்த ஆகம நூல்களை சிந்திக்கக்கூடியவர்களை அவர்கள் மீது அவன் கோபமில்லாது சாந்தமாக அவர்களை பார்த்து முனிவு அற நோக்கி அவர்கள் நன்கு தன் பக்கத்தில் வருமாறு அவர்களை இறுகப் பிடிக்கின்றான். நனிவர கவ்வி. நனிவரனா அணுக்கமாக பக்கத்தில் நெருங்கி வருதல் அப்படின்ட்டு அவர்களை அவன் பற்றி பிடிக்கின்றான். அந்த ஆகமங்கள் எதெல்லாம் அப்படின்னா,
அதுல வந்து முதல்ல சில ஆகமங்கள்ல வந்து அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் வந்து ஆணாக தோன்றுவான். அது எது அப்படின்னா பாசுபதம், பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த ஒரு மதங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஞ்சராத்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல திருமால ஆணாகத்தான் முதல்ல வந்து வர்றாங்க. ஆனா அது பெண் உருவத்தில் உள்ள ஒரு ஆண் அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. ஆனா அவங்க தத்துவத்துல அந்த பாஞ்சராத்திரி இதுல வந்து என்ன சொல்றாங்க, அவன் தான் இப்ப ஆண்மகன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அப்போ அந்த பாசுபதம், பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆகமத்துல அவன் ஆணாக தோன்றுகின்றான். அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த அவர்களுக்குரிய தலைவன் அலி என பெயர்ந்து அடுத்து இந்த ஸ்மிருதி இதெல்லாத்தையும் வைத்து கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை வணங்குவார்கள். நிலம், நீர், தீ, காற்று இவங்களை எல்லாம் வணங்கி கொண்டு அதன் மூலமாகவே அவர்கள் நன்மை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள். அவர்களுக்கு அவன் ஒரு அந்த அலித்தன்மையோடு அவர்களிடத்து அவன் இருக்கின்றான். அடுத்து வாழ்நுதற் பெண் என ஒழித்தும் ஒளி பொருந்திய வாழ் போன்ற நெற்றியை உடைய பெண், அந்த பெண்ணை போல இருந்து அவர்களுக்கும் அந்த பெருமான் தன்னை காட்டாது ஒழிக்கின்றான். அப்ப இந்த பெண்ணாக தோன்றக்கூடிய ஆகமங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாமளம், வாமம் அப்படிங்கிற ஆகமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அம்பிகை பெண்ணாக சொல்லப்படுகிறது. அதற்கு தலைவி சாக்த உபாசனை. இப்படியெல்லாம் இந்த பாசுபதம், பாஞ்சராத்திரி போன்றது அந்த ஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு அந்த பஞ்சபூதங்களை எல்லாம் வணங்கக்கூடியவர்கள் வாமளம், யாமளம், வாமம் போன்ற அந்த ஒரு ஆகமங்கள்ல பெண்ணாக வரக்கூடிய ஒரு தன்மையை உடைய அந்த ஆகமங்கள் இதை பின்பற்றக்கூடியவர்கள் மீது இறைவன் முற்றிலும் கோபப்படாமல் முனிவு அற கோபம் இல்லாமல் அவர்களை அந்த இறைவன் சாந்தமாக பார்க்கின்றான். இந்த முனிவரை நோக்கி நனிவர கவ்விங்கிற வரிய இந்த வாழ்நுதற் பெண்ணென ஒழித்துங்கிறதுக்கு அப்புறம் கொண்டு வரணும். அவர்களை அப்படிப்பட்டவர்களை அவன் சாந்தமான பார்வையோடு பார்த்து அவர்கள் இன்னும் தனக்கு அருகில் வர வேண்டும், தன்னை நெருங்கி வர வேண்டும். நனிவரனா அணுகி வருதல், நெருங்கி வருதல். தன் பக்கத்தில் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னுட்டு அவர்களை பற்றுகின்றான். கவ்வி அவர்களை பற்றி கொள்கின்றான். அவர்கள் மீது அவன் கோபப்படவில்லை. அப்ப வேற யார்கிட்ட கோபப்படுறான்? இந்த புத்தர்கள், சமணர்கள் இவர்களிடத்தில் அவன் வந்து முற்றிலுமாக தன்னை காண்பிக்காமல் ஒழித்து விடுகின்றான். அதை தான் அந்த முந்தின இதுல 2ஆக நம்ம அதை வந்து பார்க்கிறோம். ஏன்னா முதல்ல வேதங்கள் சொன்னதுனால அதுக்கப்புறம் சிவாகமம்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து அந்த சிவாகமம் அல்லாத புத்தர் அருகர் சமணம் போன்ற அந்த ஒரு ஆகம நூல்களையும் நாம் அதில் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக அது இருக்கின்றது. அது இப்படி அவன் ஒழித்து கொண்டு தன்னை காட்டாதவாறு இவர்களுக்கெல்லாம் அந்த இறைவன் ஒழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த இதுல சொல்லப்படுகிறது. இதுல முதல்ல மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது.
அதாவது மறைத்திறம் அப்படின்னா வேதத்தினுடைய கூறுபாடுகள். அந்த வேதத்தினுடைய கூறுபாடுகள் என்ன அப்படின்னா கண்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இதெல்லாம் வேதத்தினுடைய கூறுபாடுகள். இதுல இந்த கண்ம காண்டம் அப்படிங்கிறது வேள்வி முதலிய கண்மங்களை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறது. உபாசனா காண்டம் அப்படிங்கிறது தகர வித்தை முதலியவற்றை அது சொல்லுகிறது, உபாசனைகளை சொல்லுகிறது. ஞான காண்டம் அப்படிங்கிறது தத்துவ ஞானத்தை, அது தத்துவ ஞானம் எனப்படும் மெய்ப்பொருள் உணர்வை அது கூறுகிறது. இப்போ வேதத்தின் அந்த ஞான காண்டம் ஆனது, மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஞான காண்டமானது முதற்பொருளின் இயல்பை, அந்த இறைவனுடைய இயல்பை சூத்திரம் போல குறிப்பால் கூறுகிறது. உரை நூல் போல அது விளக்கவில்லை, சூத்திரமா இருக்கு. ஆகையினால் அதை நாம படித்து, அதற்கு பல உரைகளை வைத்து படித்து முயற்சி செய்யணும். ஆனாலும் அப்படி முயற்சி செய்து வருந்தி படித்தாலும் அதில் அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது மறைத்து விடுகின்றான். வேதங்களை நன்கு ஆய்வு செய்து உண்மையான அன்போடு இருந்தால் அவனால் மறைக்க முடியாது தன்னை. அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத போது அவர்களுக்கும் அவன் தன்னை மறைத்து விடுகின்றான். அந்த அந்தணர்களுக்கும் தன்னை அவன் மறைத்து விடுகின்றான். இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பு நால் வேதத்தாலும் அறிவொன்னா நடை தெளிய பளிங்கே போல் அறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும்போர் உளவு தண்ணீர் முத்தாறு வெதிருதிர நித்திலம் வாரிக் கொழிக்கும் முதுகுன்றமே. அதாவது வேதத்தாலும் நால் வேதத்தாலும் அறிவொன்னா, அந்த வேதங்களாலும் அறிய முடியாதவனாக, அந்த வேதத்தை நன்கு கற்று அதை உண்மையை நோக்கினவர்களுக்கும் அறிய முடியாதவாறு அவன் தன்னை ஒழிக்கின்றான் அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வேதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாயா காரியங்கள் தான். ஆகையினால் அவற்றால் அறிய பெறாதவன் ஆயினன் இறைவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வேதங்களாலும் அறிய முடியாதவனாக, வேதத்தை நோக்கி நன்கு படித்தவர்களாலும் அவன் அறிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான். எதனால? அங்க அன்பு என்பது வேண்டும். அங்க அன்பு இல்லை அப்படின்னா அவர்களால காண முடியாது அப்படின்ட்டு. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, தொண்டலார் துணையும் இல்லை தோலலாதுடையும் இல்லை கண்டலாதருளும் இல்லை கலந்த பின் பிரிவதில்லை பண்டை நான் மறைகள் காணா பரிசினன் என்றென்றெண்ணி அண்டவானவர்கள் ஏத்தும் ஐயன் ஐயாரனார்க்கே. பண்டை நான் மறைகள் காணா பரிசினன்
அந்த 4 வேதங்களும் காண முடியாத அப்படிப்பட்ட வேதங்களுக்கும் தன்னை காட்டாது ஒளித்து கொண்டு இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது ஐந்தாம் திருமுறையில 99வது பதிகம் பாவநாச திருக்குறுந்தொகை. அந்த பதிகம் தான் இந்த பேச்சுக்கு நிறைய பயன்படுது. வேதம் ஓதில் என் வேள்விகள் செய்யில் என் நீதி நூல் பல நித்தல் பயிற்றில் என் ஓதி அங்கம் ஓராறும் உணரில் என் ஈசனை உள்குவார்க்கன்றி இல்லையே. வேதம் ஓதில் என், வேதத்தை ஓதினால் என்ன, வேள்விகள் செய்தால் என்ன, நீதி நூல்கள் தினந்தோறும் பயின்றால் என்ன. அந்த நீதி நூல்கள் தான் அந்த தந்திரம். அடுத்ததுல பார்க்க போறோம் பார்த்தீங்களா, இத்தந்திரத்தில் அந்த தந்திர நூல்கள். ஓதி அங்கம் ஓர் ஆறும் உணரில் என், 6 அங்கத்தை எல்லாம் உணர்ந்தாலும் என்ன, ஈசனை உள்குவார்க்கு அன்றி இல்லையே. இறைவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் வேதம் போதினால் என்ன, வேள்விகள் செய்தால் என்ன, அவர்களால் காண முடியாது. அதற்கு ஒரு பலன் உண்டு, அந்த முழுமையான பலன் அப்படிங்கிறது இல்லை அதுல. அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டுல, காலை சென்று கலந்து நீர் மூழ்கில் என் வேலை தோறும் விதிவழி நிற்கில் என் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில் என் ஏலை ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. காலையிலேயே சென்று அந்த நீர்த்துறையில் நீராடி மூழ்கினால் என்ன பிரயோஜனம்? வேலை தோறும் விதிவழி நிற்கில் என், ஒவ்வொரு வேலைகள், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, இப்படிப்பட்ட அந்த நேரங்கள் தோறும் விதி வழி நிற்கிலன், அந்தந்த வேதங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல அந்த சந்தியாவந்தனங்கள் எல்லாம் செய்தாலும் என்ன பயன் அப்படின்ட்டு. ஆலை வேள்வி அடைந்து வேட்கிலன், ஆலை அப்படின்னா வேள்விச்சாலைன்னு அர்த்தம். அந்த வேள்விச்சாலையை அடைந்து வேள்விகள் எல்லாம் செய்தாலும் என்ன, ஏல ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. அந்த இறைவனிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு அவன், அந்த இறைவன் தன்னை ஒழித்து விடுகின்றான். அதான் மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும். நாம் இவ்வளவு பாராயணம் பண்ணதும், இவ்வளவு வேள்விகள் செய்தோம், இன்னும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கலையேன்னு அவங்க வருந்தினாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிபுராண திருக்குறுந்தொகை, அதுல ஒரு பாட்டுல சொல்லும்போது 100வது பதிகம், கடைசி பதிகம் 5ஆம் திருமுறையில, எரி பெருக்குவர் அவ்வெறி ஈசனது உரு வருக்கம்மாவது உணர்கிலார் அரியற்கு அரியானை அயர்த்து போய் நரிவிருத்தமது ஆகுவர் நாடரேகே. எரி பெருக்குவர், வேள்விகளில் நெருப்பை பெருக்குவார்கள். அவ்வெறி, அந்த நெருப்பானது ஈசனது உரு வருக்கம் ஆவது உணர்கிறார். அந்த அக்னியானது இறைவனுடைய திருமேனி வகையானது அப்படிங்கிறத, இறைவனுடைய திருமேனி அப்படிங்கிறத அவர்கள் உணரும் ஆற்றல் இல்லாதவர்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே காண முடியாத அந்த கடவுள் இப்படி அந்த வேள்விகள் செய்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை உணராது, மேலும் அதில் ஒரு பொய்த்தன்மையோடு நாம் செயல்படும் போது அவர்களுக்கு அவன் தன்னை காட்டாது ஒழித்து கொள்கின்றான் அப்படிங்கிறது தான்
இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து 10ஆம் திருமுறையில திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வேத சிறப்பு அப்படிங்கிறதுல சொல்லும்போது, வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். வேதங்களை சொன்னாலும் அவர்கள் வேதியர்களாக ஆக முடியாது. அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ முதல்ல அதுபடி நடக்கணும். ரெண்டாவது, அதுல உண்மைத்தன்மை அவர்கள்ட்ட இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை இல்லாம அதை ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல அவன் பணத்தை கொடுப்பான், தன்னை ஒழித்துக் கொள்வான் அவன். அப்படி அந்த வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட அந்த மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு தன்னை அவன் ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு. அடுத்து 131வது வரி. 131, 132 சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று. இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல தந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகமம், நூல் அப்படின்னுட்டு அதில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம சிவபெருமானை பற்றி நாம வணங்குவதனால அதை சிவாகமம்னுட்டு நம்ம எடுக்கின்றோம். முதல்ல வேதம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் சிவாகமத்தை நம்ம இப்போ அடுத்தால சொல்லணும். அதனால இந்த முதல் 2 வரிக்கு முதல்ல என்ன அர்த்தத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த சிவாகமத்தின் மூலமாக இறைவனை காணலாம் என்று அந்த சிவாகமத்தை எல்லாரும் பயிலுகின்றார்கள். அந்த சிவாகமத்தின் மூலமாகவே அவர்களுக்கு தன்னை காட்டாது அவன் ஒழித்துக் கொள்கின்றான். அதுல அன்பு இருக்கணும். சும்மா அதை ஒரு தொழில் மாதிரி நம்ம செஞ்சோம்னா, அதை பற்றி ஆய்வு செய்யாமல், உண்மையாக அதை பற்றி உணராமல், படிச்சதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா, அதுல அதுக்கு ஒரு சிறு உலகியல் ரூபமாக பலன் இருக்கும். ஆனா இறைவன் தன்னை அவர்களுக்கு ஒழித்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சிவாகமம் ஆகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு, ஆகமமாகவே தந்திரமாகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது நிறைய இதுல சொல்றாப்ல. அப்ப அந்த இறைவன் எப்படி அந்த சிவதந்திரமாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல நம்ம சிந்திக்கலாம். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, வரந்தையான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் கிரந்தையான் கோவணத்தான் கிண்கிணியான் கையதோர் சிறந்தையான் செங்காட்டம் குடியான் செஞ்சடி சேரும் கரந்தையான் வெண்ணீற்றான் கணபதி சரத்தானே. மந்திரத்தான் தந்திரத்தான். மந்திரம்னா இங்க வேதம், தந்திரம்னா ஆகமம். அவன் வேதமாக ஆகமமாக அவன் இருக்கின்றான்.
ஆகமமாக இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மையோடு அந்த ஆகமத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு. இரண்டாவது, நம்முடைய திருநீரே ஆகமமாக இருக்கிறது. இந்த ஆகமத்தில் மிகவும் புனித பொருளாக சொல்லப்படுவது நம்முடைய திருநீரு. மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அப்போ தந்திரம் ஆவது நீரு, அந்த ஆகமமாகவே திருநீரு இருக்கிறது. எதனால அப்படி சொல்றாங்க? அந்த திருநீரு தான் அம்பிகையினுடைய உருவம். அதை ஒரு வரியில சொல்றார், பராவணம் ஆவது நீரு. பரான அம்பிகை, அம்பிகையாகவே அந்த திருநீரு இருக்கிறது. அப்போ அந்த தந்திரம் ஆவது நீரு, அந்த ஆகமமாகவே அந்த திருநீர் இருக்கிறது. திருநீரை நம்ம பூசுறோம், அதுல அன்பு நமக்கு வரணும். நாம திருநீர் பூசுறோம், நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரணும். அது இல்லாம நம்ம திருநீர் பூசணும்னா நமக்கு அவன் நம்ம தன்னை காட்டாமல் ஒழித்து விடுவான். அதுதான் இதுல சொல்லப்படுகிறது, அவ்வையின் ஒழித்தும் அப்படின்னுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, இந்திரன் பிரமன் அங்கி எண்வகை வசுக்களோடு மந்திர மறையது ஓதி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியா தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர்க்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேவினாரே. தந்திரம் அறியா தக்கன். தந்திரம் அப்படின்னா அந்த வேதங்கள், ஆகமங்கள், இதையெல்லாம் அறிந்தவன் தான். அறியானா அறிந்த அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடலாம். இல்ல, வாரா நின்றான்னா வந்து நின்றான்னு அர்த்தம். இல்ல, அப்படி முதல் மரியாதை சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும் வேள்வியில அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன செஞ்சான்? தெரியுது, தெரிஞ்சாலும் இவன் புதுசா ஒரு ஆகமத்தை உருவாக்கலாம். அப்படி அந்த தட்சனுடைய வேள்வியை சுவாமி வீரபத்திரராக அதை தகர்க்கின்றார். அப்போ அந்த தட்சனுக்கு அவன் ஒளித்தும் தன்னை காட்டாது. அதன் பிறகு தட்சன் பலகாலம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபூஜை செய்து அவன் அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல இதை அடையிறான். அது அப்படி அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்டதை தெரிந்து அதன்படி நடக்கணும். அதன்படி நடக்காத தட்சன் அவனுக்கு தன்னை அவன் ஒழித்து கொண்டு விட்டான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, துறம் காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதியும் பாம்பும் உடையார் போலும் மரம் காட்டி மும்மதிலும் எய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறங்காட்டி அந்தணர்க்கு அன்று ஆள நீழல் அறமருளிச் செய்த அரணார் இந்நாள் புறங்காட்டி எரியாடி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. மந்திரமும் தந்திரமும் தாமே போலும், வேதங்களும் ஆகமங்களுமாகவே அவன் இருக்கின்றான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்படி இருந்தாலும் அதில் அந்த ஆகமத்தை நாம் பிரயோகம் செய்யும் போது உண்மைத்தன்மை இல்லை என்றால் அவர்களுக்கு அவன் தன்னை காட்டாது ஒழிக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா,
நறுமலராய் நாரும் மலர்ச்சேவடி நடுவாய் உலக நாடாய் எவ்வடி செறிகதிரும் திங்களுமாய் நின்றகடி தீத்திரளாய் உள்ளே திகழ்ந்தகடி மறுமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் தந்திரமும் ஆய அடி செறிகடில நாடர் பெருமானடி திருவீரட்டானத்தியம் செல்வன்னடி மந்திரமும் தந்திரமும் ஆய அடி. வேதமும் ஆகமமுமாகவே அவனுடைய திருவடி இருக்கின்றது. அப்ப அந்த திருவடியில நாம அன்பு வைக்காம அதை நாம பிரயோகப்படுத்தினோம்னா அதுக்கு அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு. அதே 6ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, சூலப்படை உடையார் தாமே போலும் சுடர்த்திங்கள் கண்ணி உடையார் போலும் மாலை மகிழ்ந்து ஒருபால் வைத்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும் மேல் வினைகள் தீர்க்கும் விகிர்தர் போலும் ஏலக்கமழ் குழலாள் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே. மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் அந்த வேதமும் ஆகமமுமாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான். தீரா நோய் எனது பிறவி நோய். அந்த பிறவி நோயையே அவன் தீர்த்து அருளுகின்றான். எப்போது? அந்த வேதத்தையும் ஆகமத்தையும் நாம் அந்த வழியில் உண்மையாக நடந்து இறைவனிடத்தில் அன்பை செலுத்தும் போதுதான் அவர்களுக்கு அவன் தன்னை காட்டுகின்றான். இல்லைன்னா ஒழித்துக் கொள்கின்றான் அவன். அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, முன்னியாய் நின்ற முதல்வா போற்றி மூவாதமேனி உடையாய் போற்றி எண்ணியாய் எந்தை பிரானே போற்றி ஏழின் இசையே உகப்பாய் போற்றி மன்னிய மங்கை மணாளா போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி கன்னியார் கங்கை தலைவா போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி. இதுலயும் மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி. அந்த இறைவனே வேதமும் ஆகமமுமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, தாயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் தலையவனை மலையவனை உலகமெல்லாம் ஆயவனை சேயவனை அடியான் தன்னை அழலவனை நிழல்லவனை அறியவொன்னா மாயவனை மறையவனை மறையோர் தங்கள் மந்திரனை தந்திரனை வளரா நின்ற தீயவனை திருநாகேச்சரத்துளானை சேராதார் நன்னறிக்கண் சேராதாரே. இதுல சொல்லும்போது மறையோர் தங்கள் மந்திரனை, வேதியர்களுக்கு மந்திரமாக இருக்கக்கூடியவன் அவன், தந்திரனை ஆகமமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, அந்தகனை அயற்சூலத்து அழுத்தி கொண்டார் அருமறையை தேர்ப்புதிரை ஆக்கி கொண்டார் சுந்தரணி துணை கவரி வீசக் கொண்டார் சுடுகாடு நடம் ஆடும் இடமா கொண்டார் மந்தரம் பொருசிலையா வளைத்து கொண்டார் மாகாளன் வாசல் காப்பாக கொண்டார் தந்திர மந்திரத்தராய் அருளி கொண்டார் சமன் தீர்த்து எந்தன்னை ஆட்கொண்டார் தாமே. தந்திர மந்திரத்தராய், ஆகமமும் வேதங்களுமாக அவன் அருள் செய்து கொண்டு அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இப்படி அந்த ஆகமங்களாகவும் அவன் இருந்தாலும் அந்த ஆகமத்தை படிக்கும்போது ஒரு உண்மைத்தன்மை, அதை பிரயோகம் பண்ணும்போது ஒரு உண்மைத்தன்மை, இதெல்லாம்
இல்லைன்னா அது அவங்களுக்கு சுவாமி தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு நல்ல பாடல் என்ன அப்படின்னா, அந்த போன தடவை சொன்னேன் 99வது பதிகம் பாவநாச திருக்குறுந்தொகை, அதுல ஒரு பாட்டுல சொல்றாங்க, பட்டர் ஆகில் என் சாத்திரம் கேட்கில் என் இட்டும் அட்டியும் ஈதொழில் பூணில் என் எட்டும் ஒன்றும் இரண்டும் அறியில் என் இட்டம் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. பட்டர் அப்படின்னா குருக்கள், அந்த சிவாச்சாரியார்கள். அப்படி அந்த சிவபெருமானை முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே, அந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்களாகிய அந்த குருக்களாக, அந்த சிவாச்சாரியார்களாக, பட்டர்களாக இருந்தாலும் என்ன, சாத்திரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் என்ன, கொடை தொழில் செய்து சமையல்கள் எல்லாம் செய்து அடுத்தவர்களுக்கு அடியார்களுக்கு கொடுத்தாலும் என்ன, அப்படி இருந்தாலும் இட்டம் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. அதாவது சிவபெருமானிடத்தில் விருப்பம் இல்லாமல், இஷ்டம்னா விருப்பம், இறைவனிடத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் இந்த அவங்க பட்டரா இருந்தாங்க, சாஸ்திரம் படிச்சாங்க, பிரயோஜனம் என்ன? அவங்களுக்கு சுவாமி தன்னை ஒழித்துக் கொள்கின்றார். அப்ப இந்த பட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் உரியது இந்த ஆகமம். அப்படி அந்த இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும். இந்த ஆகமங்கள், சிவாகமங்கள் மூலமாக இறைவனை நாம் கண்டுவிடலாம் என்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நூலின் மூலமாகவே அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்போ இத ஆகமம் சிவாகமம்னு நாம ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். இப்ப இத சிவாகமம் அல்லாத மற்ற மதத்தின் ஆகமம் அப்படின்னுட்டு நாம சிந்திக்கணும். அப்படி மற்றவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னா இது இந்த புறச்சமயங்கள் அந்த இதுலயும் இப்ப நாம சிந்திக்கின்றோம். இப்ப ஒரு விதமாக சிந்தித்து விட்டோம். ஒரு நிமிஷம். இன்னொரு விதமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நூல் ஆகமம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னா ஆகமம் நூல் அப்படின்ட்டு. அப்ப அந்த மற்ற சமயத்தவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களுடைய குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த நூல்கள், அந்த ஆகமங்கள், அந்த ஆகமத்தின் துணை கொண்டு இறைவனை சிவபெருமானை கண்டுவிடலாம் என்று அவர்கள் இருக்கின்றார்கள். நாம சிவபெருமான்னு சொல்றோம், அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை கூறுகின்றார்கள். அந்த ஆகமத்தின் மீதே அவர்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறார். அதுல படிக்க படிக்க ஒரு இன்பம் ஏற்படுது. அந்த இன்பத்திலேயே அப்படியே அவர்கள் இருக்கின்றார்கள், இறைவனை காண முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி இதுல சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா சமணம், பௌத்தம், இத திருஞான சம்பந்த பெருமான் நிறைய பாடல்கள்ல சொல்லிட்டு போறாங்க. 10வது பாட்டுல பூரா பாத்தீங்கன்னா இந்த சமணம் பௌத்தத்தை தான் அவங்க சொல்லிக்கொண்டே அதிகமா போறாங்க. சமணர்களும் புத்தர்களும் இறைவனை காண முடியாதவர்கள், அவங்கள பத்தி இரக்கமும் படுறாங்க சம்பந்த பெருமான். இப்படி இருக்காங்களே அறிவில்லாம, நல்ல அறிவுடைய தத்துவங்கள் நிறைந்த அந்த சிவ வழிபாடு இருக்கும்போது அதை பின்பற்றாம இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து
ஞானசம்பந்த பெருமான் ஒரு சில இடங்கள்ல வருத்தமும் பெற்றாங்க. அதுல முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருகரோடு புத்தர் அவர் அறியா அரண் மலையான் மருகன் வரும் இடபக் கொடி உடையானிடம் மலரார் கருகு குழல் மடவார் கடி குறிஞ்சியது பாடி முருகன்னது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. அருகரொடு புத்தர் அவர் அறியா அரண். சமணர்களும் புத்தர்களாலும் காண முடியாத சிவபெருமான். அப்போ அவங்க சமணர்களும் புத்தர்களும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆகமத்துல அந்த தந்திரத்தின் மூலமாக நூல்களின் மூலமாக இறைவனை கண்டுவிடலாம் அப்படின்னுட்டு அவங்க இருந்தவர்களுக்கு அந்த நூலினுடைய கருத்தையே பிரதானமாக வைத்து அவர்களுக்கு தன்னை இறைவன் மறைத்து விடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதை நினைத்து எதை காண வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, ஏன்னா அவங்க 2 பேருமே இறைவன் இருப்பை ஏத்துக்கிடல. அப்படி அவர்களால் அறிய முடியாத அந்த சமணர்களாலும் புத்தர்களாலும் அறிய முடியாத அந்த இறைவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, உயர்ந்த போதின் உருவத்து உடைவிட்டு உழல்வார்களும் பெயர்ந்த மண்டை இடு பிண்டமா உண்டு உழல்வார்களும் நயந்து காண அவகை நின்ற நாதற்கிடமாவது கயங்கொள் போதம் கழிசூழ் கடல் நாகை காரோணமே. அந்த உடை அணியாத அந்த அவர்கள், அந்த சமணர்களும் தேரர்களும் அந்த புத்தர்களும் இவர்களெல்லாம் நயந்து காணா வகை நின்ற நாதற்கிடமாவது, அவர்கள் இறைவனை காண முடியாது, அவர்களுக்கு தன்னை அந்த இறைவன் ஒழித்து கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு ஒரு தந்திரத்தை கொடுத்து அவர்கள் அந்த தந்திரத்தின் மூலமாக நாம அடையலாம், வீடு பேற்றை அடையலாம் அப்படின்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வீடு பேறு வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. ரெண்டும் ஒண்ணுதான், வீடு பேரும் சிவபெருமானும் ஒண்ணுதான். அவர்கள் நூல் மூலமாக அவர்கள் காண முடியும் அப்படின்னு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இறைவன் தன்னை காட்டாது அவன் ஒழித்துக் கொள்கின்றான். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆலவாய் பதிகம், அந்த அம்மா மங்கையர்க்கரசி அம்மையார் கண்ணுல கண்ணீர் வருது. இந்த குண்டர்கள் சமணர்கள் கூட கொண்டு போய் இந்த சின்ன பாலகனை வாதத்துக்கு நம்ம இப்படி கொண்டு வந்து விட்டுட்டோமேன்னு அந்த அம்மா கண்ணுல கண்ணீர் வருது. உடனே நான் சின்ன பையன், பால் குடிக்கிற பையன்னு நீ வருந்தாத, நான் இவங்களுக்கெல்லாம் சளைச்சவன் கிடையாது அப்படின்னுட்டு மானின் நேர் வெளிங்கிற பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க சம்பந்த பெருமான். அதுல ஒரு பாடல்களை பார்த்தோம்னா, அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் கச்சமா ஒத்துவாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவி பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே சித்திரக்களிய நல்லேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர். இது அப்படியே இதை அடுத்தால ஒரு வரியில மணிவாசக பெருமான் சொல்றாங்க. அதாவது 139வது வரியில
ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும் அப்படின்னுட்டு இதை அப்படியே இந்த சமணர்கள் பௌத்தர்களை வச்சுதான் சொல்றாங்க. அந்த இதை கடவுள் என்ற பொருள் உண்டும் உண்டும் ஆம் இல்லையுமா, இதுதான் அவங்க தத்துவம். யாரு? சமணர்கள். என்ன? உண்டென்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது என்னும் அத்திநாத்தி, இதுதான் அவர்களுடைய மத கொள்கை. அது இப்படி அவர்கள் ஒரு தத்துவமில்லாத ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு அந்த தந்திரத்தின் மூலமாக முக்தி பேற்றை அடையலாம்னா எப்படி அடைய முடியும்? அவங்களுக்கு சுவாமி தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றார் அப்படின்னுட்டு. அதுல அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, சந்து சேனனும் இந்து சேனனும் தரும சேனனும் கருமை சேர் கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பெயர் கொள்ளா மந்தி போல் திரிந்து ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்களியே நல்லேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. மேல முதல் 2 வரியில் உள்ளது அவங்க பட்டம், பேர், இதெல்லாம். மந்தி போல் திரிந்து, குரங்கு போல அலையும் மனத்தை உடையவர்களாக தெரிந்து கொண்டு, ஆரியம் வடமொழி செந்தமிழ் நூல்களில் சொல்லப்பட்ட அந்த ஆகமங்களினுடைய பயனை அறியாமல் குருடர்களாக இருக்கின்றார்கள். அந்தகர்னா குருடர்கள். குருடர்களால எதை பார்க்க முடியும்? அப்படி அவர்கள் குருடர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தன்னை சுவாமி காட்டாது அவர்களை குருடர்களாக வைக்கிறார். அப்படி தன்னை ஒழித்துக் கொள்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதே இதுல அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா, கூட்டினார் கிளியின் பெருத்தம் உரைத்ததோர் எலியின் தொழில் பாட்டுமை சொல்லி பக்கமே செல்லும் எக்கர்த்தங்களை பல்லறம் காட்டியே வருமாடலாம் கவர் கையரை கசி ஒன்றிலா சேட்டைகட்களியே நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. அவங்க தத்துவங்கள், அவங்க தந்திரங்கள் எப்படி இருக்கான்? கிளி விருத்தம் எலி விருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பொய்ய உண்மையை போல அவர்கள் சொல்வார்களாம். பொய்யை உண்மையை போல அவர்கள் சொல்வார்களாம். என்ன பாட்டு மெய் சொல்லி, பாட்டை அந்த அவருடைய தத்துவங்களை எல்லாம் உண்மையை மாதிரி சொல்வார்களாம். என்ன அந்த தன்னை நோக்கி வரக்கூடியவர்கள்ட்ட பலவிதமான அறச்செயல்களை எல்லாம் நாங்கள் செய்தோன்னு காட்டி அவர்கள்ட்டேருந்து நிறைய செல்வத்தை வாங்கி விடுவார்களாம். வாங்கி தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். என்ன அதான் பல்லறம் காட்டியே வரு மாடலாம் கவர், செல்வத்தை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து கவர்ந்து கேட்டு பெற மாட்டாங்க. இதை நீங்க செஞ்சே ஆகணும் இந்த தர்மத்தை அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன செய்த மாதிரி காமிப்பாங்களாம், ஆனா ஒன்றும் தர்மம் செய்ய மாட்டாங்களாம். என்ன அப்படி கையறை கசி ஒன்றிலா சேட்டைகள், மற்றவர்கள் மீது அந்த இரக்க குணம் இல்லாத சேட்டை, சேட்டைன்னா மூதேவின்னு அர்த்தம். அந்த மூதேவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருங்கிறதுக்காண்டி தான் இந்த பாட்டை சொன்னேன். சேட்டைகட்கு எளியேன் அல்லேன், அந்த மூதேவிகளுக்கு நான் எளியவன் அல்லேன் அப்படின்னுட்டு இந்த புத்தர்களையும் இந்த சமணர்களை பத்தி இதுல சொல்றாங்க. அப்போ அந்த சமணர்களும் பௌத்தர்களும் அவர்கள் நூலில் சொன்ன அதன் மூலம் அந்த முக்தி பேற்றை அடையலாம் அப்படின்னு நினைத்தா அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் மதுரையில வெற்றி பெற்று மதுரையில உள்ளவங்களை பூரா சைவர்களாக மாற்றிவிட்டு அப்படியே தல யாத்திரையா போறாங்க. தெளிச்சேரி, திருத்தெளிச்சேரினா காரைக்கால், காரைக்கால் போறாங்க. காரைக்காலுக்கு அப்புறம் போதிமங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த சாக்கியர்கள், அந்த புத்தர்கள் தேரர்கள்லாம்
எங்கள்கிட்ட வாது செஞ்சாதான் அவங்க இந்த அஹ், அஹ், வரிசைகளெல்லாம் எடுத்துட்டு போகணும், கொம்புகளெல்லாம் ஊதிட்டு போகணும் அப்படின்னுட்டு சண்டை போடுதாங்க. கூட வந்த அடியார் ஒருத்தர் வந்து அந்த புத்தநந்தி மேல இடி விழ அப்படின்னு சொன்னோடனே இடி விழுந்து அவன் செத்து போயிடலாம். இன்னும் அவர்களில் ஒரு தலைவன் சாரி புத்தன் அப்படிங்கிறவன் ஞானசம்பந்தர் அங்க ஒரு மண்டபத்துல தங்குறாங்க. அந்த மண்டபத்துக்கு வந்து வாதிடணும்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் சரின்னு சொல்றாங்க. அவர்களுடைய அந்த வாதத்துல அவர்களுடைய மதத்தில் உள்ள அந்த தந்திரத்தில் உள்ள ஒரு குறைபாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, நம்முடைய சைவ சமயத்தினுடைய நிறைவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க. ஞானசம்பந்த பெருமான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த சாரிபுத்தனால பதில் சொல்ல முடியல. கடைசியில உங்களுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னுட்டு அந்த சாரிபுத்தன் ஞானசம்பந்தர் காலில் விழுந்து கும்பிட்டு போறார். அத சேக்கடார் பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, புந்தியினால் அவர் உரைத்த பொருளின் தன்மை பொருளன்றாம்படி அன்பர் பொருந்தக் கூற மந்த உணர்வுடையவரை நோக்கிச் சைவம் அல்லாது மற்றொன்றும் இல்லை என்றே அந்த சீர் மறைகள் ஆகமங்கள் ஏனை அகில கலை பொருள் உணர்ந்தார் அருளி செய்ய சிந்தையினில் அது தெளிந்து புத்தர் சண்பை திருமறையோர் சேவடி கீழ் சென்று தாழ்ந்தார். அந்த புத்தன் நல்லவன், சாரி புத்தன். ஞானசம்பந்தர் காலில் விழுந்து வணங்கி விட்டு செல்கின்றான். அப்படி அந்த சமணர்களும் புத்தர்களும் தங்களுடைய தந்திரத்தில் சொன்னதன் மூலமாக காண்போம், முக்தி பேற்றை அடைவோம் அப்படின்னுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தந்திரத்திலேயே ஒரு இன்பம் கிடைக்குமாறு செய்து தன்னை காட்டாது இறைவன் ஒழித்து விடுகிறான். இதே மாதிரி பிரமத தந்திரங்கள் மூலமாகவும் அந்த முக்தி பேற்றை அடையலாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அதை தன்னை காட்டாது அந்த பெருமான் தன்னை ஒழித்துக் கொள்கின்றார் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இத நெஞ்சுவிடு தூதுல நாம நல்லா சிந்திக்கலாம். சைவ சித்தாந்த நூல்கள்ல ஒரு நூலாக இருக்கக்கூடிய உமாபதி சிவம் அருளிய நெஞ்சுவிடு தூது, அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா 106வது வரியில ஆரம்பிக்கும். அதாவது நெஞ்சிட்டு சொல்றார் உமாபதி சிவம், நீ சிவபெருமானை நோக்கி போற பாதையில நிறைய வெவ்வேறு தந்திரங்கள் ஆகமங்கள்லாம் இருக்கும், வேற சமயங்கள்லாம் இருக்கும், அதுல எல்லாம் போய் உள்ள புகுந்துராத, அதெல்லாம் உனக்கு உண்மையை காட்டாது. சைவ சமயம் மட்டும்தான் உனக்கு உண்மையை காட்டும், மீதி எல்லாம் இறைவனை ஒழித்து விடும், இறைவனும் தன்னை ஒழித்து விடுவான், அவர்களுக்கு காட்டாது அப்படின்னுட்டு நெஞ்சுக்கு வந்து எடுத்து சொல்றார். கைமழுவன் அத்தன்பால் நீ சென்று அடையும் இடத்தையெல்லாம் சித்தம் சேர் நெஞ்சமே செப்பக்கே. தன்னுடைய குருநாதரையே சிவமாக பாவித்து தன்னுடைய நெஞ்ச குருநாதர்கிட்ட தூது விடுறார். அது அப்போ நீ போகும்போது உன்னுடைய நெஞ்சு எங்கெல்லாம் போகும் அப்படின்னுங்கிறத நான் சொல்லுதேன், அங்கெல்லாம் பெய்தாத அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நித்தலுமே பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்குழலார் தம் கலவி ஆசைதனில் பட்டு இன்ப ஆர்கலிக்குள் நேசமுற நின்று திளைக்கும் அது முத்தி அல்லது வேறு ஒன்று திளைக்கும் அது முத்தி அன்று என்று இலகா இருள் அழகை போல் இகழே பேசும் உலகாயதன்பால் உறாதே. முதல்ல
அந்த உலகாயதன் அப்படிங்கிற மதத்தை பத்தி சொல்றாப்புல. அந்த உலகாயதன் ஒரு சில தந்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். நூல்கள், ஆகமங்கள் எழுதி வச்சிருக்கான். அந்த ஆகமங்களை மூலமாக இறைவனை காணலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு சுவாமி தன்னை ஒழித்து விடுகின்றார். அந்த ஆகமம் என்ன சொல்லுது அப்படின்னு இதுல சொல்றாங்க. நாள்தோறும் நறுமண பொருள்களை உடம்பில் பூசிக்கொண்டு, மலர் முடித்து கொண்டு, சுவையான உணவுகளை உண்டு, பகட்டான ஆடைகளை உடுத்தி, அழகிய கூந்தலை உடைய பெண்களிடத்து துய்க்கும் வேட்கை, அந்த சிற்றின்ப வேட்கை தான். அதை சிற்றின்பமாய கடலுள் நாளும் பற்றுக்கொண்டு திளைப்பதே வீடு பேறு என்றும். அதாவது சிற்றின்பந்தான் வீடு பேறு, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு, இதுதான் நாம் இன்பத்தை அடைவதற்கு உரிய அந்த வழி, வீடு பேற்றை அடைவதற்கு உரிய வழி அப்படின்னு ஒரு மதம் சொல்லுது. அந்த மதத்துக்கு பேர் தான் உலோகாயதன்னு பேரு. அந்த மதத்துக்குள்ள நீ பெயராத அப்படின்னு சொல்றாப்ல. அதான் அந்த உலகாயதன் பால் ஏ நெஞ்சமே நீ உறாதே, அவர்களிடத்தில் நீ செல்லாதே. அது எப்படி அவங்க சொல்லுவாங்களாம், இலகா இருள் அலகை போல் இகழே பேசும். ஆணவத்தில் தெரியக்கூடிய ஒரு பேய் எப்படி பேசுமோ அதுபோல அவங்க சொன்ன கொள்கை தான் உறுதி அப்படின்னு அது பேசுமா. அந்த உலோகாயதர்கள் பேசுவார்களாம். அந்த அவர்களிடத்தில் மனமே நீ சென்று விடாதே. அதான் இந்த இடத்துல இந்த இத்தந்திரம்ங்கிறதுல ஒவ்வொரு அந்த புறச்சமயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இடம் இது. அடுத்து, பலகாலம் தாம் பிரமம் கண்டவர் போல் தம்மை கண்டு ஆங்கதுவே நாம் பிரமம் என்பவர்பால் நன்னாதே. அடுத்தால என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல முறையும் தாம் பரம்பொருளை கண்டவரை போல கூறி உண்மையில் தம்மை அல்லது காணாது தாமே பிரமம் என கூறுவாரிடத்தும் செல்லாது. நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு அந்த இதுதான். அப்போ நானே பிரம்மம் அப்படின்னுட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீ போயிடாத அப்படின்னுட்டு. நீ ஒரு நாளும் கடவுளாக ஆக முடியாது. ஆனா அவங்க தந்திரம் என்ன சொல்லும், நானே கடவுள் அப்படின்னு சொல்லும். வேதாந்தம் இந்த நானே கடவுள்னு சொல்லும். சொல்லும்போது உனக்கு ஒரு மயக்கம் ஏற்படும், நாம தான் கடவுள் அப்படின்ட்டு. அந்த இடத்துல சுவாமி தன்னை உனக்கு ஒழித்து விடுவார், தன்னை காட்டாது ஒழித்து விடுவார். அதுல போய் மயங்கிறாத அப்படின்னுட்டு இதுல அந்த ஏகான்மவாதம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதை இதுல சொல்றாங்க, நானே பிரம்மம் அப்படின்னுட்டு சொல்லக்கூடியவர்களிடத்தில் நீ சென்று விடாதே அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ இத திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில ஒரு பாட்டுல அழகா சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணா காணா காமா காளியா மாமாயா நீ மாமாயா அப்படிங்கிற பாட்டு. எல்லாரும் இப்படித்தான் பாடுவாங்க. அதனுடைய பொருள் தெரிஞ்சு அதை பிரிச்சு பாடணும். பாடும்போதுதான் அதனுடைய அர்த்தமே நமக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம். அதாவது யாம் ஆமா, நீ ஆம் நீ ஆமா அப்படின்னு 2 விதமா அதுக்கு பொருள் எடுக்கலாம். எப்படின்னா, யாம் ஆமா நானே கடவுள் என்றால் ஆமா அது பொருந்துமா அப்படின்னு. யாம் அப்படின்னா
ஆன்மாக்களாகிய நாங்களே கடவுள் என்றால் ஆமா அது பொருந்துமா? நீ ஆமா நீ ஒருபோதும் கடவுளாக ஆக முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இதை இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, யாம் ஆமா, நீ ஆம் ஆம் அப்படின்னுட்டு சொன்னோம்னா, இந்த இடத்துல நீ அப்படிங்கிறதுக்கு கடவுள்னு அர்த்தம் எடுக்கணும். முதல்ல சொன்னதுல நம்மளை எடுக்கணும். ரெண்டாவது இதுல அர்த்தம் அதை பார்க்கும்போது நீ இறைவன், நீ ஆம் ஆம், நீயே கடவுள், அதுதான் முற்றிலும் உண்மை. ஆம் ஆம் அப்படின்னா, ஆம் ஆம் அப்படின்னா, ஆமா நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நான் அதை வழிமொழிகின்றேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அங்க 2 ஆம் போடுறாங்க. யாம் ஆமா, ஆன்மாக்களாகிய நாங்கள் கடவுள் என்றால் ஆமா அது பொருந்தாது. பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. நீ ஆம் ஆம், நீ இறைவனை நீயே கடவுள் என்றால் ஆம் ஆம் அது பொருந்தும், முற்றிலும் தகுவதாகும் அப்படின்னுட்டு இந்த நான் பிரம்மங்கிறது இந்த பாட்டுல முதல் பாட்டுல வந்து ஞானசம்பந்த பெருமான் கண்டிக்கிறார் அந்த ஏகான்மவாதத்தை. இதை பாடும்போது பிரிச்சு பாடணும். என்ன யாம் ஆமா, நீ ஆம் ஆமா, யாழி காமா காணா காணா காமா காளியாக மாமாயா நீ மாமாயா அப்படின்ட்டு அந்த இந்த பாட்டுல அந்த நான் பிரம்மம்ங்கிறத ஞானசம்பந்த பெருமான் கண்டிக்கிறார். அந்த அவங்க தந்திரத்துல போய் நீ உன்னை அதுல போய் விழுந்துராத நீ அப்படின்னுட்டு இதுல வந்து உமாபதி சிவம் தன்னுடைய நெஞ்சுக்கு கூறுகின்றார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, பூன் தனக்கு கொன்றிடுவது எல்லாம் கொலையல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்று என்று வென்றி பொறையே என்னும் புத்தன் பொல்லாத புன் சொல் மிரையே விரும்பி விழாதே. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன் பொருட்டு பிற உயிர்களை கொல்வதெல்லாம் கொலையல்ல அப்படின்னு புத்தன் சொல்றான். அப்போ அப்படி சொல்லக்கூடியவனிடத்தில் அதாவது தன் பொருட்டு கொல்வதெல்லாம் கொலையல்ல என்றும், அடுத்தால என்ன சொல்லுதான், அறமே தெய்வம் என்றும் எஞ்ஞான்றும் வெற்றி தருவது பொறையே என்றும் புத்தன் கூறும் இழி சொல்லின் வழி குற்றத்தை செய்து தெரியாதே அப்படின்னுட்டு இதுல வந்து அந்த புத்தர்களை பத்தி இதுல வந்து சொல்றாப்ல. அந்த புத்தர்களிடத்தில் நீ செல்லாதே அப்படின்னுட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைமேவி வாழ்பவரு போல் மண்ணுடம்பில் மண்ணும் உரோமம் பறித்து தாழ்வு நினையாது துகில்தான் அகற்றி ஆழ்விக்கும் அஞ்சும் அகற்றும் அது முக்தி என்று உரைக்கும் வஞ்சமணன் பாழி மறுவாதே. ரொம்ப நிறைவாக தன் வாழ்கின்றவர்களைப் போல தன்னை காட்டிக் கொள்வார்கள். யாரு? சமணர்கள். அந்த அவருடைய உடம்புல உள்ள ரோமத்தை எல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. ஏன்னா தலையில உள்ள அந்த சிறு பூச்சிகளுக்கு இடம் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் ஆடை அணிய மாட்டாங்க. தாழ்வுங்கிறத நினைக்காமலேயே அந்த ஆடை அணியாது அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, பிறவிக்கு நம்மை ஆட்படுத்தக்கூடிய உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம் என்று 5 விதமான கந்தங்கள் அப்படின்னுட்டு அவங்க ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இந்த 5 விதமான கந்தங்களையும் அகற்றி வாழ்வதுதான் வீடு பேறு அப்படின்னுட்டு கூறக்கூடிய அந்த வஞ்சமனம் பொருந்திய சமணர்களின் வாழ்விடத்தை சாராது. சமண பள்ளிகள் அங்க நீ பெயராத. பஞ்ச கந்தங்களை நீக்குவது, இதிலிருந்து அகன்று விட்டு வாழ்வதே வீடு பேறு. இதுதான் அவங்க தத்துவம்.
முத்தி. அப்படி அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ வஞ்சமனன் பாழி மறுவாதே. சமண பள்ளிகள் செஞ்சல் புனை ஆதி மறைவோதி அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர் சொல் மெய்யென்று மேவாதே. இதற்கு முந்தி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இதுக்கு சொல்றாங்க, மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தம். அதுல இந்த இடத்துல சொல்றாங்க, நல்ல சிறந்த சொற்களால் புனையப்பட்ட அந்த ஆதியாக இருக்கக்கூடிய வேதங்களை ஓதி அதனுடைய பயனை ஒன்றும் அறியாமல் இருக்கக்கூடிய வேதியர்கள் சொன்னதை அப்படியே ஒப்பிப்பாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு தெரியாது, அதன்படி நடக்க மாட்டாங்க. நடக்கணும், அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை நடக்கணும், அதுல உள்ளதை கடைப்பிடிக்கணும், இறைவனை நோக்கி நாடணும், உண்மைத்தன்மையோட இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவன் ஒழித்து விடுவான். அந்த முந்தின வரைக்கும் இது சொல்லப்படுகிறது. ஆதி மறைவோதி அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர் சொல் மெய்யென்று மேவாதே. அவர்களிடத்தில் நீ செல்லாதே. ஆதியின் மேல் உற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து சற்ற புலையர்பால் செல்லாதே. சிவபெருமான் மீது அணிந்திருக்கக்கூடிய அந்த திருநீரு, சிவாலயம், இதையெல்லாம் உள்ளத்தில் அன்போடு பார்க்க வேண்டும். ஆனால் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் இதை பார்க்கக்கூடியவர்களிடத்தில் நீ செல்லாது. நற்றம் என நம்ம இதுலயே வேடத்தோட இருப்பாங்க. முத்தநாதன் பெரிய புராணத்துல பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா? சிவவேட பொலிவோட நெஞ்சில் கருப்போட வந்து நிற்பான், கையில கத்தியோட. அவர்களிடத்தில் நீ செல்லாதே. நற்றவம் சேர் வேடமுடன் பூசை அருள் மெய்ஞானம் இல்லாத மூடருடன் கூடி முயங்காதே. அந்த இறைவனுடைய திருவேடம், இறைவனை பூஜை செய்யக்கூடியது, அருள் மெய்ஞானம், இதையெல்லாம் இல்லாதவர்கள் மூடர்கள். அவர்களிடத்தில் நீ சென்று சேராதே. நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திரிபவரை பாராதே. சிறு தெய்வங்கள் செத்து பிறந்து செத்து பிறந்து அப்படி இருக்கும். அப்படி அந்த சிறு தெய்வங்களை பற்றி தெரிந்து அதிலிருந்து ஒதுங்கி அந்த சிவபெருமானை பழித்து நீ திரிவார்கள். சிறு தெய்வம் தான் உயர்ந்தது அப்படின்னுட்டு சிவபெருமானை பழித்து தெரியவர்களிடத்தில் நீ செல்லாதே அப்படின்னுட்டு இதுவரைக்கும் இந்த புறச்சமயங்களை எல்லாம் பற்றி இந்த நெஞ்சு விடுத்துவதுல, நெஞ்சே நீ போற வழியில இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ நீ குருநாதர் இடத்துல நெஞ்சே நீ போற, அந்த குருநாதர் இடத்தில் போகக்கூடிய வழியில இந்த புறச்சமயங்கள்லாம் நிற்கும். இவர்கள் இடத்தில் நீ சென்று விடாதே அப்படின்னுட்டு. ஏன்னா இவங்க உனக்கு இறைவனை காட்ட மாட்டார்கள், முத்தி பேற்ற இவர்கள் தரமாட்டார்கள். அதனால இவங்க தத்துவங்கள்ல போய் இந்த தத்துவங்கள் நமக்கு உண்மைத்தன்மையை காட்டும் அப்படின்னுட்டு நினைத்து இருந்தேன்னா இறைவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுவான் அப்படின்னுட்டு இந்த மாதிரி அந்த புறச்சமயங்களை எல்லாம் இதுல சொல்லிக்கிட்டே போறாங்க. மேலும் சிவஞான சித்தியார்ல பார்க்கும்போது எட்டாம் சூத்திரம் 2ஆம் அதிகரணம் அதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 263வது பாடல், புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் பொக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இப்ப இதுல சொல்லப்பட்டதுலாம் நீங்க அந்த புறச்சமய நெறி இருந்து அகச்சமயத்துல போகுவீர்கள் அப்படின்னுட்டு மிருதி, அந்த பஞ்சபூதங்களை வழிபடக்கூடியவர்கள் இப்படி இதிலெல்லாம் இருந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு வேதங்கள் புராணங்கள் ஆகமங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் சைவத்திறத்தை அடையும் போது அந்த இறைவனை நீங்கள் அடையலாம் அப்படின்ட்டு இதுல
சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த புறச்சமய நெறியில் இருக்கக்கூடிய வகைப்பட்ட நெறிகளின் பயனாகிய முத்திகளின் இலக்கணமும், புறச்சமயங்களினுடைய முத்திகளின் இலக்கணமும் சைவ முத்தியினுடைய இலக்கணத்தையும் அடுத்தால ஒரு பாட்டில் சுருக்கமா சொல்றாங்க. இம்மையே ஈரட்டு ஆண்டி எய்தி எழிலாரும் ஏந்திழையார் முத்தி என்றும் இரும் சுவர்க்க முத்தி அம்மையே என்றும் முத்தி 5 கந்தம் மரக்கடுகையே என்றும் அட்டகுணம் முத்தி என்றும் மெய்மையே பாடானும் போல்கை முத்தி என்றும் விவேகம் முத்தி என்றும் தன்மை வடிவாம் சிவத்தை செம்மையே பெருகை முத்தி என்றும் செப்புவர்கள் சிவனடியைச் சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே. இந்த மாற்று சமயங்கள்லாம் முக்தியை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு ரொம்ப ரத்தின சுருக்கமா சிறு சிறிதாக சொல்லிட்டு போறாங்க. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா உலோகாயதனைத்தான் சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்படி அந்த பெண்களை கூடி இன்புறுவதே முக்தி அப்படின்னுட்டு இந்த உலோகாயுதம் சொல்லுவான். அது முக்தி அல்ல அப்படின்ட்டு. அடுத்து மீமாம்ச நூலார், அவங்க என்ன சொல்றாங்க? மீமாம்ச நூலார் வேதங்களில் விதித்துள்ள யாகம் முதலிய கண்ம அனுஷ்டானங்களை செய்து இந்த தேகம் நீங்கிய பிறகு மறுமையில் அடுத்த பிறவியில் திவ்ய தேகத்தை பெற்று பெரிய போகத்தை உடையதாகிய சொர்க்கலோக போகம் அனுபவிப்பதே முக்தி. இந்த பிறவியில இந்த வேள்விகள்லாம் செய்து அடுத்த பிறவியில சொர்க்கலோகத்துக்கு போறது, இதுதான் முக்தி அப்படின்னு இந்த மீமாம்சைன்னு சொல்றது. அதுவும் அவர்களுக்கும் சுவாமி அப்படியே அந்த தத்துவத்துல ஒழித்து கொண்டு தன்னை காட்டாது இருக்கின்றார். இது முக்தி அல்ல. பௌத்தன் என்ன சொல்றான்? ரூபம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம் இந்த 5 வகை கந்தங்களும் முழுவதும் கெடுவதே முக்தி, அவனுடையது. ஜைனன் ஆகிய 6 கதன் அந்த சமணன் என்ன சொல்றான்? ஆனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வீரியம், அனந்த சுகம், நிர்நாமம், நிற்கோத்திரம், நிர் ஆயுஷ்யம், சகல சம்யதாபாவம் என்னும் 8 குணங்களை அடைவதுதான் முக்தி. இருந்த ரெண்டுமே இறைவனை ஏத்துக்கிடல. சமணமும் பௌத்தமும் இறைவன் ஒருத்தன் இருக்காங்கிறதை ஏத்துக்கிடல. வைசேடிகர் என்ன சொல்றாங்க? ஆன்ம ஞானத்தினாலே சுக துக்கங்களும் அவற்றிற்கு ஏது ஆகிய ஞானமும் நீங்க பாடானம் போல ஒரு அறிவும் அற்று இருப்பதே மோட்சம். பாடானம்னா கல்லு மாதிரி இருக்கிறது. அறிவு இல்லாமல் அப்படியே கல்லு மாதிரி இருப்பதுதான் முக்தி, மோட்சம் அப்படின்னுட்டு இந்த வைசேடிகர் சொல்றாங்க. சாங்கியர் என்ன சொல்றாங்க? பிரகிருதி புருஷ விவேகத்தை பண்ணி பிரகிருதி விகாரங்களுக்கு ஆன்மா ஆகிய தான் அந்நியமாக யான் எனது என்பது அற நிற்பதே மோட்சம் என்பார். பிரகிருதியில உள்ள விகாரங்களுக்கு இந்த ஆன்மா அந்நியமாக உணர்ந்து கொண்டு யான் எனது அப்படிங்கிறது அற்று இருக்கக்கூடியதுதான் மோட்சம் அப்படின்னுட்டு இந்த சாங்கியர் சொல்றாங்க. மாயாவாதி என்ன சொல்றாங்க? மாயை பிரம்மங்களை விசாரித்து மாயையை நீங்குவதே மோட்சம். அந்த இதையெல்லாம் நன்கு மாயை பிரம்மங்கள் எல்லாம் நல்ல நம்ம விசாரித்து நல்ல அந்த நூல்களை படித்து அந்த மாயையிலிருந்து நீங்குவதுதான் மோட்சம்னுட்டு இந்த மாயாவாதி சொல்றாங்க. பாஞ்சராத்திரி என்ன சொல்றாங்க? அவங்க மகாவிஷ்ணுவினுடைய கிருபையினால் இந்த தேகத்தின் நின்றும் நீங்கி சத்திய சொரூபமாகிய சுத்த சித்து ரூபியாய் விட்டுணுவுக்கு சமானமாய் சகல போகங்களும் மகாவிஷ்ணுவை போலவே நித்தியம் உடையவராய் இருத்தலே மோட்சம். மகாவிஷ்ணுவை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாஞ்சராத்திரி சொல்லிடுறாங்க. அதாவது அடுத்து சிவசமவாதி இப்படி இந்த முக்திகளை எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இது ஒவ்வொரு விதமான தந்திரங்கள். இந்த தந்திரங்கள் மூலமாக இத்தந்திரத்தில் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த புறச்சமய மற்ற சமயங்களினுடைய தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அந்த தந்திரத்தின் மூலமாக அந்த நூல்களின் மூலமாக இறைவனை காண்போம், முக்தி பேற்றை அடைவோம் என்று இருந்தோர்க்கு, இறைவனை காணுதல்ங்கிறதே முக்தி பேர் தான். இறைவன் வேறு முக்தி பேர் வேறுன்னு எடுத்தாங்க. அப்படி அந்த இறைவனை காண்போம், அந்த முக்தி பேற்றை அடைவோம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு
அவர்களுடைய நூலிலேயே ஒரு மயக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு தன்னை காட்டாது அந்த இறைவன் ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே சிவஞான சித்தியார்ல 9ஆம் சூத்திரத்துல பாத்தீங்கன்னா, வேதம் சாத்திரம் நிருதி புராண கலைஞானம் விரும்பு அசபை வைகரி ஆதித்திரங்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாசஞானம் நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரமும் எனும் ஞானம் கருது பசுஞானம் இவன் உடல் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாகச் சிவன் இயல்பினை உணர்த்திடுவன் காணேகே. அதாவது பாசஞானம் முதல்ல அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாக்குகள் 4 வாக்குகள் சொல்லப்படுது பார்த்தீங்களா, வைகரி பைசந்தி அப்படின்னுட்டு. அந்த வைகரி முதலாகிய வாக்கினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வேதம் ஆகமம் இதெல்லாம் சாஸ்திரம் கலைஞானங்கள் இந்த இப்படி விரும்புகின்ற அந்த அசபை இதெல்லாம் சொற்பிரபஞ்சம். அதான் அசபைங்கிறது அவன் நான் ஆகிறேன் அப்படிங்கிற மந்திரம். அதுதான் அசபைன்னு சொல்றது. அந்த நிலம் முதல் நாதம் ஈராகிய அந்த பொருட்பிரபஞ்சம், அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம், அந்த இருவகை பிரபஞ்சங்களின் வழியாக, அதாவது நூல்கள் வழியாக, பஞ்சபூதங்களின் அந்த தத்துவங்கள் வழியாக, நிலம் முதல் நாதம் ஈராகிய அந்த பொருட்பிரபஞ்சம் தத்துவங்கள், இப்படி அந்த இருவகை பிரபஞ்சங்களின் வாயிலாக ஆன்மாவின் கண் நிகழும் ஏகதேச ஞானம் ஆகும். அதுதான் பாச ஞானம். அடுத்து பசு ஞானம். இந்த பிரபஞ்சங்களை பொருந்திய ஆன்மா இவை அனைத்தும் தன் கீழ் அடங்கியது என்று அறிந்து அவற்றின் நின்றும் நீங்கிய பொழுது அந்த பிரபஞ்சமாகிய பாசம் நீங்கிய காரணத்தால் அனாதியே பாசத்தின் நீங்கி இருக்கின்ற சிவனை ஒப்பேன் என்று சடுதியில் மதிக்க வருவதொரு சிவ சமவாத ஞானம் ஆகும். நான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி சிவனை ஒப்பேன் அப்படின்னுட்டு சிவ சமவாதம். கருவிகளின் நீங்கிய இந்த ஞானத்தை உடைய பசுவை சிவனோடு சமம் என்பதனால் ஏற்படும் இழுக்கு என்னவென்றால், இந்த ஆன்மா தூல சூக்கும காரண தேகங்களால் கட்டப்பட்டும் நூல் உணர்வால் உணர்ந்தும் ஒவ்வொரு இந்திரியங்களை உணர்ந்தும் இவ்வாறு உணர்வது ஆகிய பாசத்தடையை ஞானத்தால் இடையே நீங்க பெறுவது. எனவே ஆன்மா ஆதிமுத்தன். இது இடையில அந்த ஒவ்வொன்றையாக உணர்ந்து அந்த பாசத்தடையை ஞானத்தால் இடையில நீங்க பெறுவதுதான் இது இந்த ஆன்மா. இயற்கையாகவே இதுக்கு எதுவும் நீங்கல. இடையில கொஞ்சம் அறிவை வளர்த்து அந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சத்தினால அறிவை வளர்த்து அந்த பாசத்தடையை ஞானத்தால் இடையே நீங்க பெறுவது, இடைக்காலத்தில் நீங்க பெறுவது. அதனால இந்த ஆன்மாவை ஆதிமுத்தன் அப்படின்னு. ஆனா சிவபெருமான் பதிஞானம் அது எப்படின்னா அனாதிமுத்தன் அப்படின்னுட்டு. அந்த பதி இறைவன் எப்படிப்பட்டவன்? ஒருவன் உணர்தல் இன்றி தானே முழுவதும் ஒரு சேர அறிந்து எல்லாம் தெரிந்தவன், அனாதியே பாசத்தடை நீங்கிய பேரறிவனாய் இருப்பவன் பதி. அவன் இடையில எல்லாம் அவனுக்கு நீங்களா, அவனுக்கு என்று அவன் இருக்கின்றானோ அன்றிலிருந்து அவன் அனாதியாகவே பாசம்ங்கிறது அவனுக்கு கிடையாது. பேரறிவாளன் அவன். அதான் பதி அனாதி முத்தன் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அப்படி இந்த வேதம் சாத்திரம் தந்திரம் ஆகமம் இதெல்லாம் அந்தந்த புறச்சமயத்தார்கள் அவரவர்கள் அந்த தந்திரத்தின் வழியாக அந்த அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த இறைவனை காண்பேன் அல்லது முக்தி பேற்றை அடைவேன் அப்படின்னுட்டு இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு அந்த அந்த தந்திரத்தின் ஒரு வாயிலாகவே சிவபெருமான் தன்னை ஒழித்து அவன் இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல இந்த கருத்தை வந்து சொல்றாங்க. இது ஒரு கொஞ்சம் விரிவான பகுதி. ஓரளவுக்கு நாம வந்து இதை சிந்திச்சிருக்கிறோம். அடுத்த 2 வரி சொல்லணும்னு நினைச்சு நோட்ஸ் எடுத்தேன். இன்னைக்கு இதுலயே நேரம் சரியா வந்துட்டு இவர்களுக்கு வந்து இவர்களை வந்து சுவாமி வந்து சுத்தமா இவர்களுக்கு தன்னை மறைத்து விடுகின்றார். ஆனா இதுலயே இன்னும் சில சமயங்கள் இருக்கின்றது. அது நமக்கு கொஞ்சம் உச்சமயமாக வரும். அவர்கள் மீது கோபப்படாம சுவாமி வந்து அவர்களுக்கு தன்னை நெருங்கி வருமாறு அவர்களுக்கு அருள் செய்கின்றான் அப்படிங்கிறத நாம வந்து அடுத்த சிந்தனையில சிந்திப்போம் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் எல்லாருக்கும்.